ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். தேவஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு அதிகப்படியான கவலை. இன்னைக்கு அடிக்கடி அநேகரை வாட்டிக்கிட்டே இருக்கு. சில பேர் பாருங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு காரியம் ஆண்டவர் புதுசாக செய்தால் கூட அது கொஞ்ச நேரம் தான் அந்த சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு கவலை. இந்த மாதிரி கவலை அடிக்கடி நமக்கு வாட்டுதா. அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். வேதம் நமக்கு கொடுக்கிற கட்டளை என்ன? நீ ஒன்றுக்குமே கவலைப்படாத. அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற சத்தியமே. அநேகர் கடந்த நாட்களை குறித்து கவலைப்படுறத, பல பேர் எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறத, பெரிய பணக்காரராக மாறணும், பெரிய பெரிய வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளணும், புகழ் அடையணும், ஏதாவது ஒன்று சாதிக்கணும், மேலே வரணும். தேவஜனமே, நமக்கு என்ன தேவைங்கிறதா தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பத்தில் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அதை விட்டுட்டு நம்ம கவலைப்படுகிறதுனால இந்த கவலை அப்படிங்கிறது பிசாசுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதம். சரீரத்தில் உங்களுக்கு ஒரு பலவீனம் வந்தால் கூட உங்களால் வேலை செய்ய முடியும். ஆனால் மன ரீதியாக கவலைப்படும் போது உங்களால் அடுத்தடுத்த காரியங்களை செய்ய முடியாது, முக்கியமாக ஜெபிக்க முடியாது. அதனால தான் மத்தேயு புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் கடைசி பகுதி முழுக்க ஆண்டவரே சொன்னார், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் அப்படின்னு சொல்லி நாளைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நீ தேடு, அதுதான் என்னுடைய சித்தம். இந்த பூமியில் எதையுமே நாம் கேட்காம ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஏதாவது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டோமா, எனக்கு 2 கண்ணு வேணும் ஆண்டவரே, மூக்கு வேணும், வாய் வேணும், என் உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் மறந்துடாமல் வச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்கவே இல்லை. எல்லாவற்றையும் கேட்காம தேவன் நமக்கு கொடுத்தார். 2 சிறுநீரகம், இருதயம், சிறுகுடல், பெருக்குடல், மண்ணீரல், லிவர், எல்லாத்தையும். அதே மாதிரி இந்த பூமியில் ஒரு மனுஷன் வாழுவதற்கு, ஆரோக்கியமாக வாழுவதற்கு எல்லாமே, எல்லா காய்கறிகள், தானியங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கு. நாம் அவைகளை விட்டுட்டோம். அதனால் இன்னைக்கு அநேகர் பலவீனப்படுறோம். தேவஜனமே, எல்லாவற்றையும் கேட்காம தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறதுனால ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம இழந்து போகிறோம். நோவாவுடைய நாட்களில் இருந்த மிகப்பெரிய பாவம் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம். ஜனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவங்கள்ட்ட இருந்த பாவம் என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கு, தேவனை தேடுகிற மனுஷன் யாருமே இல்லை. அதுதான் அந்த காலகட்டங்களில் இருந்த பாவமே. மத்தேயு புஸ்தகம் 24, 38, 39 நம்ம வாசிக்கும் போது கர்த்தர் அதை சொல்லியிருப்பார். நோவாவுடைய நாட்களில் ஜனங்கள்கிட்ட இருந்த பாவம் என்ன? ஜனங்க புசித்தாங்க, குடித்தாங்க, பெண் கொண்டாங்க, பெண் கொடுத்தாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னா, இது எதுவுமே பாவம் கிடையாது. ஆனால் இது எல்லாமே நிர்விசாரம். கர்த்தரை தேடாம இதுதான் முக்கியம்னு அவங்க தேடிக்கிட்டே இருந்தாங்க. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நோவாவுடைய நாட்கள் எப்படி ஜனங்கள் நிர்விசாரமாக இருந்தாங்களோ அப்படியே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போதும் இருப்பாங்களாம். இன்னைக்கு அதிகமாக உலகத்தை தேடி தேடி நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கவே முடியாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆண்டவருடைய காரியத்தை தேடும்போது எல்லாவற்றையும் தேவன் நமக்கு கூட கொடுக்க அதிக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவஜனமே, பிரான்ஸ் தேசத்தை அரசாண்ட நெப்போலியன் போனபார்ட் அநேகர் நீங்கள் அறிந்திருப்பீங்க. அவருடைய வாழ்க்கையோடைய அகராதியே முடியாது அப்படிங்கிறது முட்டாள்களுடைய வார்த்தை அப்படின்னு சொன்னவர். அநேகம் தேசங்களை அவர் போர் செய்து யுத்தம் செய்து அநேகம் நாடுகளை பிடித்தார். வாட்டர்லூ அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல ஆங்கிலேய படைகளை இவருடைய படைகள் சந்திக்கணும். யுத்தத்துக்கு போயாச்சு. அந்த இடத்துல ஒரு காரியம் நடந்துச்சு. இந்த நெப்போலியனுக்கு முன்னாடி மாட்டு இறைச்சியும் உருளைக்கிழங்கு சமைத்து அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டுச்சான். அதை திருப்தியாக கட்டுக்கு அடங்காமல் சாப்பிட்ட அவர்
தொடர்ந்து முழு வீரத்தோட அந்த படைகளை அவரால் நடத்த முடியாமல் அநேகம் படைகளை ஜெயித்தவர் அந்த வாட்டர்லூங்கிற இடத்துல ஆங்கிலேய படைகள்னால் தோற்கடிக்கப்பட்டு செயின்ட் செலினா அப்படிங்கிற இடத்துல சிறைச்சாலையில் வைக்கப்பட்டு கடைசி வரைக்கும் வெளியில் வர முடியாமல் அந்த சிறைச்சாலையை அவருக்கு கல்லறையாக மாறிச்சு. தேவஜனமே, இன்றைக்கி நம்ம என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போன்னு இந்த உலகத்துக்காகவே கவலைப்பட்டு கர்த்தரை தேடாமல் போனோம் அப்படின்னு சொன்னால் நாமளும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் மாறுவோம். நமக்கு என்ன தேவைங்கிறத தேவன் அறிந்திருக்கிறார். நாம் போய் ஒன்றொன்னா தேடி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை சாதிக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்தில் எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிறார். இவர்களுக்கு தேவைங்கிறது என்னது அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். எல்லாமே ஆண்டவரே கொடுத்தார். ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்துருக்கும் போது, ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவங்க காத்திருக்கும் போது அவங்களுக்கு எல்லாமே வனாந்தரத்திலே கிடைச்சது. மன்னா, கண்மாலையிலிருந்து தண்ணீர், காடுகளை கேட்டாங்க, இறைச்சியை கேட்டாங்க. இவங்க கிட்டத்தட்ட 60 லட்சம் ஜனம். புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் அப்படின்னு சொன்னால் மனைவி பிள்ளைகள் 60 லட்சம் பேர். இத்தனை பேருக்கு இறைச்சி வேணும். காடையை பிடிக்கணும்னா ஒரு காடையாக எப்போ பிடிச்சிருப்பாங்க? ஆனால் தேவன் கீழ்காற்றை வீசுகிறார். பாளையம் எங்கும் காடைகளால் தேவன் நிரப்புறார். தேவஜனமே, உங்கள் தேவைகள் திரளாக இருக்கலாம், நல்லது தான். ஆனால் அந்த தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லும் பொழுது அதிகாலையில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க, குடும்பமாக காத்துருங்க. உங்கள் தேவைகள் எல்லாம் ஸ்தோத்திரத்தோட கூட ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். ஆமாம். கண்களை முடிச்சு வைக்கலாம். அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்புள்ள ஆண்டவரே, வேதாகமம் எங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரை கவலைப்படுறோம். எங்களுடைய காரியங்களுக்காக, சின்ன காரியமோ பெரிய காரியமோ அதிகமாக கவலைப்படுகிறோம். என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்களே, என்னுடைய குடும்பத்தில் இன்னும் வீடு வாங்கலையே, இன்னொன்று என்னுடைய பிள்ளைங்க மேலான வேலைக்கு போகலையே, நான் அதை செய்யலை இதை செய்யலை. கவலைப்பட்டு மார்த்தால போல உங்கள் சமூகத்தில் உட்காரதை விட்டுட்டு அநேகம் காரியங்களை குறித்து கவலைப்படுகிறோம். தகப்பனே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறீங்க, நீ எதை குறிச்சும் கவலைப்படுறதுனால எதையும் நீ செய்ய முடியாது. என் சமூகத்தில் உட்கார, நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த தெய்வ செய்தியை பார்க்குற ஜனங்க கவலைப்பட்டு கொண்டு இருந்தால் இன்னைக்கு அந்த கவலை மாறட்டும். தெய்வீக சமாதானம் அவங்க இருதயத்தை நிரப்பட்டு ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கிருபத்தாங்க, ஆசீர்வதிங்க. இவங்க எல்லா தேவைகளையும் நீங்களே சந்திங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே. தேவஜனமே, உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. அவரே உங்கள் தேவைகளை முழு நிச்சயமாய் சந்திப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.